கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 7வது அதிகாரம் 15வது வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கும். என் கண்கள் திறந்தவைகளாயிருக்கும். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளாயிருக்கும். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு கண்கள் திறந்திருக்கும். ஜீவார்த்தையின் தலைப்பு கண்கள் திறந்திருக்கும். ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு, நீ இந்த ஸ்தலத்துல செய்கிற இல்லை, இந்த ஆலயத்துல நீ ஜெபிப்ப இல்லை, விண்ணப்பம் பண்ணுவ இல்லை, உன் ஜெபத்தை பார்க்கறதுக்கு என் கண்கள் திறந்திருக்குன்னு சொல்றாரு. கண்கள் திறந்திருக்கும். நான் பார்த்து கொண்டே இருப்பேன். ஆம், நம்முடைய ஆண்டவர் நாம் செய்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். நாம் ஜெபிக்கிறதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் வேலை செய்கிறதை பார்க்கிறார். ஊழியம் செய்கிறதை பார்க்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவருக்கு என்ன தெரியும்? அவர் பார்க்கிறவரா? அவர் எங்கே பார்க்க முடியும்? அவர் எங்கே பார்ப்பார்? மனுஷன்தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சர்வவல்லமையுள்ள தேவன், உலகத்தை உண்டாக்கினவர், அவருடைய கண்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் திறந்து பார்த்து கொண்டே இருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறதாம். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறதாம். ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் பார்க்கிறவர். அவர் பார்க்கிற ஒரு தேவன். அவர் பார்க்கிற தேவன். பாருங்க, ஆண்டவர் ஆகாரத்துல சொல்லுகிறார், ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது? பிள்ளை இருக்கிற இடத்தில் அவன் சத்தத்தை அவர் கேட்டார். பாருங்க, ஆண்டவர் அந்த பிள்ளை அழுகிறதை கவனமாய் பார்த்து கேட்கிறார். கவனமாய் பார்க்கிறார். பார்க்கிற தேவன், பார்க்கிற தேவன். ஆண்டவர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களால் ஒடுக்கப்பட்டு அவர்கள் உபத்திரப்படுகிறதை நான் பார்க்கவே பார்த்தேன்னு சொல்றார். நான் அதை கண்டேன். என் கண்கள் அதை பார்த்தது. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை பார்க்கிறார். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. சோர்ந்து போகாதீங்க. பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவருடைய கண்களை திறந்தவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால உங்க பிரச்சனைகளை எல்லாம் அவர் பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமே, இப்பொழுது உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, இப்பொழுது உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுடைய பாடு, உபத்திரம், நெருக்கம், வேதனை, கஷ்டம், கண்ணீர், கவலை எல்லாவற்றையும் பார்க்கிறீரே. நீர் விடுதலை கொடுத்துருங்க, விடுதலை கொடுத்துருங்க. நீர் கஷ்டங்களையும் பாடுகளையும் பார்த்து விட்டு அப்படி அமைதி இருக்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்தார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி கொடுக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. வியாதியினால் கஷ்டப்படுகிறவர்கள், பணப்பிரச்சனையால் கஷ்டப்படுகிறவர்கள், வழக்கினால் கஷ்டப்படுகிறவர்கள், ஆண்டவரே எதிர்ப்புகள் நடுவில் கஷ்டப்படுகிறவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுவிட்டீர். ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துவிட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.